வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 6 நிலாமுற்றம் என்ற தலைப்பில் தான் நமக்கு பாடப்பகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல்ல நம்ம பார்க்க போகிறது உரைநடை. தலைப்பு நிகழ்கலை. நிகழ்கலை அப்படின்னா பல பேர் முன்னிலையில் திறந்த வெளியான இடத்துல நிகழ்த்தப்படும் கலைகள் தான் நிகழ்கலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நிகழ்கலைகள் அடங்கும் அப்படின்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம், தேவராட்டம், தப்பாட்டம், இவை எல்லாமே நிகழ்கலைகளுக்குள்ளே அடங்கக்கூடியதா. இந்த நிகழ்கலைகள்லாம் என்னென்னன்றதை பற்றி தான் நம்ம இப்போது பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். நிகழ்கலை என்பது என்ன அப்படின்னா, இந்த நிகழ்கலைகள் கிராம பகுதிகளில் அவர்களின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தவை அப்படின்னு நம்ம இந்த கலைகளை பற்றி சொல்லலாம். நகரங்களில் பார்த்தோம்னா நாடக அரங்குகள் இருக்குது, இசை அரங்குகள், இந்த மாதிரி மக்களோட பொழுதுபோக்காக நிறைய அரங்குகள்லாம் இருக்குது. ஆனால் கிராமப்புறங்களில் அந்த மாதிரி வசதிகள் எல்லாம் இல்லை இல்லையா. அப்போ இந்த சிற்றூர் மக்களுடைய வாழ்வியலோட இணைந்தது தான் இந்த நிகழ்கலைகள் அப்படின்னு சொல்லலாம். சிற்றூர் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளில் பிரித்து பார்க்க இயலா கூறுகளாக திகழ்பவை நிகழ்கலைகள். இவை மக்களுக்கு மகிழ்ச்சி எனும் கனி கொடுத்து கவலையை போக்குகின்றன. சமுதாய நிகழ்வுகளின் ஆவணங்களாகவும் செய்திகளை தரும் ஊடகங்களாகவும் திகழ்கின்றன. பழந்தமிழ் மக்களின் கலை, அழகியல், புதுமை ஆகியவற்றின் எச்சங்களை அறிவதற்கு தற்காலத்தில் நிகழ்த்தப்படும் கலைகள் துணை செய்கின்றன. அதாவது அந்த காலத்தில் இந்தியா விடுதலை அடையாமல் இருந்தது இல்லையா. அப்போ இந்திய விடுதலைக்காக இந்த நாடக கலைகளை கூட பயன்படுத்தியது உண்டு. இந்த மேடை நாடகங்கள்லாம் மக்களுக்கு நாட்டுப்பற்றை ஊட்டக்கூடிய, வளர்க்கக்கூடிய நாடகங்கள் அதில் இடம்பெறும். சரியா? அப்படி மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு ஊடகமாகவும் இந்த கலைகள் அந்த காலத்தில் நடத்தப்பட்டு வந்துள்ளது. இப்போ நிகழ்கலைகளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் முதல்ல பார்க்க போகிறது கரகாட்டம். கரகாட்டம்ன்றதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிராமப்புறங்களில் கோவில் திருவிழாக்கள், ஏதாவது நிகழ்வுகள் அந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கரகாட்ட நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். இந்த கரகாட்டம் என்பது பல காலங்களாக மக்களால் விரும்பப்படுகின்ற மரபார்ந்த கலைகள் ஒன்று தான் கரகாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரகம் அப்படின்னு என்னும் பித்தளை சொம்பையோ அல்லது சிறிய குடத்தையோ என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் வைத்து அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதா என்ன சொல்லுவாங்கன்னா கரகாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரகாட்டத்தை என்னென்னு சொல்லுவாங்கன்னா கரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பாட்டம் அப்படின்னு இந்த நடனத்தை சொல்லுவாங்க. புரியுதா? இந்த கரக செம்பு இருக்கு இல்லையா, அந்த தலையில் வைத்து ஆடுறாங்க இல்லையா, அந்த கரக செம்போட அடிப்பாகத்தை இந்த உட்புறமாக தட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஆடுபவருடைய தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். அது தலையிலிருந்து அது கீழே நழுவி விழக்கூடாது. இது அந்த கலையோடைய மரபு. சரியா? அப்போ யார் அதை நடத்த ஆடுறாங்களோ அவங்க தலையோட நன்கு படியும்படி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடிப்புறத்தை சரிப்படுத்துவாங்க. அந்த தலையில் செம்பு நிற்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த சொம்பில் என்ன பண்ணுவாங்கன்னா மணலோ அல்லது பச்சரிசியோ இல்லை வேறு தானியங்களோ வச்சு என்ன பண்ணுவாங்க, நிரப்புவாங்க. நிரப்பிட்டு கண்ணாடியாலோ பூக்களாலோ அதை சுற்றி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அழகுப்படுத்துவாங்க. இந்த தலையில் வைத்துக்கூட கரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக அதை பூக்களாலேயும் கண்ணாடிகளாலையும் என்ன பண்ணுவாங்க சுற்றி அழகுப்படுத்தியிருப்பாங்க. நடுவில் என்ன பண்ணுவாங்கன்னா கிளி பொம்மையை வச்சுருப்பாங்க. அழகுப்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா அது நடுவில் கிளி பொம்மையை பொருத்தி மூங்கில் குச்சி சொருகி வைத்து ஆடுவாங்க. புரியுதா? அப்படி ஆடும் பொழுது இசையோடு ஆடக்கூடியது இல்லையா அது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நையாண்டி மேலே இசையும் நாதஸ்வரமும் தவில் பம்பை போன்ற இந்த இசை கருவிகள்லாம் ஒலிக்க அந்த நடனமானது ஆடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆண்கள் மட்டும் தான் பங்கேற்கணும், பெண்கள் மட்டும் தான் பங்கேற்கணும் அப்படின்னு கிடையாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிகழ்த்தப்படுகின்ற இந்த கரகாட்டத்தில் ஆண் பெண்கள் வேடமிட்டு ஆடுறத உண்டு, பெண்களும் ஆடுறத உண்டு. புரியுதா? ஆனால் இதில் என்ன ஒரு மரபுனா இத்தனை பேர் தான் ஆடணும் அப்படின்ற எந்த வரையறையும் கிடையாது. கரகாட்டத்தில் எத்தனை பேர் வேணாலும் ஆடலாம். புரியுதா? இப்போ அடுத்தது
இந்த கரகாட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது அந்த காலத்தில் வந்து இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, நீரற வரியா கரகத்து அப்படின்றத புறநானூற்று பாடலில் முதல் பாடல்லே வந்து இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கிறது. அப்படின்னா அந்த காலத்தில் வந்து இந்த ஆடல் வந்து இருந்திருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை. குடக்கூத்துன்னா இந்த குடம் இருக்குல்ல, சிறிய குடத்தை வந்து தலையில் வைத்து ஆடக்கூடியது. புரியுதா? இது வந்து யார் ஆடியிருக்கான்னு சொல்கிறாங்க, மாதவி வந்து ஆடல் வகையில் ஒன்றாவும் இந்த குடக்கூத்து இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கரகாட்டத்திற்கான அடிப்படையாகவும் கருதப்படுகிறது. இந்த மாதிரி இந்த கரகாட்ட நிகழ்ச்சிகள்லாம் வந்து தமிழகத்தில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயமுத்தூர், திருநெல்வேலி முதலிய பல மாவட்டங்களில் இன்றும் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. புரியுதா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மயிலாட்டம். மயிலாட்டம் அப்படின்றது இந்த மயில் வடிவம் இருக்கு இல்லையா, அந்த மயில் வடிவில் கூட்டுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து மறைஞ்சிப்பாங்க, அவரோட முகம் தெரியாது. இந்த கூட்டுக்குள்ளே மறைஞ்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய ஆட்டம் தான் என்னது, மயிலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மயிலாட்டம்னா என்னது, மயில் வடிவம் உள்ள கூட்டுக்குள் தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு அந்த மேளத்திற்கு ஏற்றவாறு ஆடும் ஆட்டம் தான் என்னது, மயிலாட்டம் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? நையாண்டி மேளம் இசைக்க, காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கைகள் ஒலிக்க, மயிலின் அசைவுகளை ஆடி காட்டுவர். எப்படி வந்து மயில் வந்து தோகை விரித்து ஆடுமோ அது போல் என்ன பண்ணுவாங்க, அந்த அசைவுகளையும் வந்து இவங்க தன்னோட ஆட்டத்தில் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மயிலாட்டம் அப்படின்றது கரகாட்டத்திற்கு துணை ஆட்டமாகவும் ஆடப்படுகிறது. கரகாட்டம் ஆடுறாங்க இல்லையா, அந்த கரகாட்டம் ஆடும்போது இந்த மயிலாட்டம் வந்து அது கூடவே நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆடும்பொழுது எப்படி ஆடுவாங்கன்னா, ஊர்ந்து ஆடுதல். இப்படி என்ன பண்ணுவாங்க, அந்த மயில் இறகை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி விசிறி போல் செய்து அதை கயிறு மூலமாக கட்டி அதோட இரு கைகளையும் பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஊர்ந்து ஆடுறது, மிதந்து ஆடுறது, சுற்றி சுற்றி ஆடுறது, இறகையை வந்து மூடி மூடி விரித்து ஆடுறது, அது மாதிரி தலையை சாய்த்து சாய்த்து ஆடுறது, தாவி தாவி ஆடுறது, இரண்டு புறமும் சுற்றி ஆடுவது, மயில் எப்படி வந்து அகவுமோ அந்த மாதிரி கத்திக்கிட்டே ஆடுறது, தண்ணி குடிச்சிக்கிட்டே ஆடுறது, இந்த மாதிரி அடவுகள்லாம் வந்து இந்த ஆட்டத்தில் ஆடி காட்டுவாங்க. புரியுதா? அடுத்தது காவடி ஆட்டம். காவடி ஆட்டம் அப்படின்னா, கா என்பது என்ன பொருள், பாரம் தாங்கக்கூடிய கோல். கா என்பது என்னது, பாரம் அப்படின்னா வெயிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கணத்தை வந்து தாங்கக்கூடிய ஒரு கோல் அப்படின்ற பொருள் தான் கா என்பது. இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டி தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது காவடி ஆட்டம். இந்த காவடியோட இரண்டு பக்கமும் என்ன பண்ணுவாங்க, சம அளவில் எடைகளை கட்டி தோளில் வைத்து ஆடுவாங்க. இந்த மாதிரி தோளில் வைத்து என்ன பண்ணுவாங்க, ஆடுவாங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா காவடி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தண்டோடைய இரண்டு முனைகளிலும் நிறைய வேலைப்பாடுகள்லாம் இருக்கும். குச்சிகள்லாம் பொருத்தி என்ன பண்ணுவாங்க, மூங்கில் குச்சிகளாக இந்த மாதிரி அரை வட்டமாக இதை வளைத்து வச்சுருப்பாங்க. சரியா? வேலைப்பாடில் பலகையை பொருத்தி இந்த மூங்கில் குச்சிகளால் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வளைந்து அந்த ரெண்டுத்தையும் அரை வட்டமாக இரண்டு பக்கமும் அதை இணைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பட்டு துணியால் இப்படி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு பக்கங்களில் என்ன பண்ணுவாங்க, நிறைய மயிலிறகு கற்றைகள் இருக்கு இல்லையா, அதை வைத்தோ இதை இரண்டு பக்கமும் அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இந்த காவடியை வந்து அந்த காவடியோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய காவடிகள் இருக்குது. மச்சக்காவடி அப்படின்னு சொல்லுவாங்க, சர்ப்ப காவடின்னு சொல்லுவாங்க, பூக்காவடின்னு சொல்லுவாங்க, தேர்காவடி அப்படின்னு சொல்லுவாங்க, பறவை காவடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காவடியோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர்கள்லாம் இருக்குது. இலங்கை, மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது. உங்களுக்கு வந்து காவடி ஆட்டம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. காவடி ஆட்டம்னா ஒன்றும் இல்லை, இரண்டு முனைகளிலும் சம அளவு உள்ள எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவதான் காவடி ஆட்டம் அப்படின்றது. புரியுதா? அடுத்தது ஒயிலாட்டம். ஒயிலாட்டம் அப்படின்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தலையில் துண்டு கட்டியிருப்பாங்க, ஒரே மாதிரி நிறத்தில் துணி வைத்திருப்பாங்க. புரியுதா? ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும், முண்டாசுனா அந்த தலையில் கட்டியிருக்காங்க இல்லையா, இதுதான் முண்டாசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டி கால் என்ன போட்டிருப்பாங்க பாருங்கள், எல்லாருமே சலங்கை போட்டிருப்பாங்க.
காலில் சலங்கை அணிந்து கையில் வைத்துள்ள சிறிய துணியை, கையில் ஒரு சிறிய துணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சிறிய துணியை வைத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒலிக்கக்கூடிய இசைக்கு ஏற்ற மாதிரி ஆடுகின்ற குழு ஆட்டம் தான் என்னது, ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. புரியுதா? நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆட்டம் பார்த்தோம், கரகாட்டம்னா என்னென்னு பார்த்தோம், மயிலாட்டம் பார்த்தோம், காவடி ஆட்டம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம், ஒயிலாட்டம். அப்போ ஒயிலாட்டம் அப்படின்னா ஒரே மாதிரி துணியை முண்டாசு போல் கட்டி காலில் சலங்கை போட்டு கையில் சிறு துணியை வைத்து அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஆடுறது தான் என்னது, ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? உணர்ச்சிக்கு ஏற்ப பாட்டின் சந்தமும் சந்தத்திற்கு ஏற்ப ஆட்டத்தின் இசையும் மாறி மாறி மனத்தை ஈர்க்கும். அது எந்த மாதிரி அந்த ஓசையில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆட்டமும் மாறி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி ஆடும்பொழுது அந்த தாளமும் அந்த இசையும் தப்பாமல் ஆடும்பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உணர்வை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிலாட்டத்தை இரு வரிசையாக நின்றும் ஆடுகின்றனர். 2 வரிசையாக நின்றும் அது என்ன பண்ணுவாங்க, ஆடுவாங்க. ஒருவருக்கொருவர் இடம் விட்டு விலகி நின்று ஆடும் இந்த ஒயிலாட்டத்தை பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவதே வழக்கில் உள்ளது. இந்த ஒயிலாட்டத்தை யார் பெரும்பாலும் ஆடுவா அப்படின்னா ஆண்கள் தான் ஆடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே குழுவில் வயது முதிர்ந்தவர்களும் இளைஞர்களும் இணைந்து ஆடுவதும் உண்டு. இந்த ஆட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஆட்டத்தில் என்னென்ன இசைக்கருவிகள் பயன்படுத்துவாங்க, தோளால் செய்யப்பட்ட குடம், தவில், டோலக்கு, அது மாதிரி தப்பு. இந்த தப்பு இருக்கு இல்லையா, இதை வைத்து இசைக்கருவிகள் மூலமாக ஒலி எழுப்புவாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி இவங்க ஆடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேவராட்டம், சேர்வை ஆட்டம் அப்படின்றது. தேவராட்டம் அப்படின்றது தேவர்கள்லாம் யார், வானத்தில் இருக்கக்கூடியதான் தேவர்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ தேவராட்டம் அப்படின்னா வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் பெறும். தேவராட்டம்னா என்னது, வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் தான் என்னது, தேவராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யார் ஆடுவா அப்படின்னா பெண்கள் ஆட மாட்டாங்க, ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடியது தான் என்னது, தேவராட்டம். இப்போ கரகாட்டத்தில் ஆண்கள் ஆடுவாங்க, பெண்கள் ஆடுவாங்க. ஆண்கள் பெண் வேடமிட்டு ஆடுவாங்க அப்படின்னா பார்த்தோம் இல்லையா. ஆனால் தேவராட்டத்தில் ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க அப்படின்றாங்க. அப்போ இதில் இசைக்கக்கூடிய இசைக்கருவி என்ன அப்படின்னா உருமி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவ துந்துபி. இதுதான் என்னது, உருமி என்று சொல்லக்கூடிய இசைக்கருவி. இந்த ஆட்டத்தில் இந்த இசைக்கருவி மூலமாக ஒலி எழுப்பி அதற்கு ஏற்றவாறு இவங்க ஆடுவாங்க. சரிதா? இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் வேட்டி கட்டிட்டு தான் ஆடுவாங்க. தலையிலையும் இடுப்புலையும் என்ன பண்ணுவாங்கன்னா சிறு துணி கட்டியும் கால்களில் சலங்கை அணிந்தும் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகின்றது. ஒப்பனை அப்படின்னா எளிமையான முறையில் அலங்காரம் செய்துக்கிறது. தலையில் இடுப்பில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா துணி கட்டியிருப்பாங்க, கால்களில் சலங்கை போட்டிருப்பாங்க. இந்த உரிமை இசைக்கேற்றவாறே அவங்க ஆடுவாங்க. இதில் ஒரு மரபு இருக்குது. என்ன அப்படின்னா யார் வேணால் எத்தனை பேர் வேணால் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்றது கிடையாது. இதில் எத்தனை பேர் ஆடலாம் அப்படின்னா 8 முதல் 13 கலைஞர்கள் மட்டும்தான் இதில் கலந்துக்க முடியும். 8 பேர் ஆடலாம், அப்படி இல்லைன்னா 13 பேர் ஆடலாம். அதுக்கு மேலே ஆடக்கூடாது அப்படின்றது தான் இதோட பொதுவான ஒரு மரபு. சரியா? அப்போ தேவராட்டம்னா என்னது, வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் தேவராட்டம். இதில் இசைக்கக்கூடிய இசைக்கருவி எது, உருமி என்று சொல்லக்கூடிய தேவ துந்துபி. புரியுதா? இந்த ஆட்டத்தோட மரபு என்ன அப்படின்னா 8 முதல் 13 கலைஞர்கள் மட்டுமே ஆடுவர். இதுதான் இந்த ஆட்டத்துடைய மரபு. அடுத்து சேர்வை ஆட்டம் அப்படின்றது இந்த தேவராட்டத்தை போன்றே நடத்தப்படுவதா இந்த சேர்வை ஆட்டமும். ஆட்ட கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் உரிமை மட்டும் பயன்படுத்துகிறாங்க இல்லையா. இதில் எந்த இசைக்கருவிகள் பயன்படுத்துவாங்க அப்படின்னா சேவை பலவை, சேமக்கலம், ஜால்ரா ஆகிய இசைக்கருவிகளை இசைத்து கொண்டே ஆடுகின்றனர். அவங்களே அந்த இசை கருவிகளை இசைச்சிட்டே அவங்களே ஆடுவாங்க. சரியா? இதை என்ன சொல்லுவாங்கன்னா இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்துகின்றனர். இதை இசையோடு சேர்ந்த கலையாகவும் அவங்க நடத்துகிறாங்க. ஏன்னா அவங்களே இசைக்கருவிகளை வாசிச்சுட்டு ஆடுறாங்க இல்லையா. அதனால் இது என்ன சொல்கிறாங்க, இசை சார்பு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொய்க்கால் குதிரை. இது போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று தான் பொய்க்கால் குதிரை ஆட்டம்.
போல செய்தல்னா அதை போலவே செய்து காட்டுதல், அதுதான். புரியுதா? அப்போ அந்த பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தப்படும் கலைகளில் ஒன்று தான் என்னது, இந்த குதிரை ஆட்டம். இந்த குதிரை ஆட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மரத்தால் செய்யப்பட்ட அந்த குதிரை கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மரத்தால் செய்யப்பட்ட இந்த குதிரை போன்ற கூட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்புல சுமந்துக்கிட்டு ஆடக்கூடிய ஆட்டம் தான் பொய்க்கால் குதிரை ஆட்டம். இதில் பங்கெடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரசன் போலவோ அல்லது அரசி போலவோ வேடமிட்டு இந்த ஆட்டத்தை ஆடுவாங்க. இதை குதிரை ஆட்டம் மட்டும் சொல்ல மாட்டாங்க, புறவி ஆட்டம்னு சொல்லுவாங்க, புறவி நாட்டியம் அப்படின்னும் சொல்லுவாங்க. புரியுதா? இது எந்த காலத்தில் இந்த இசைக்கலையானது எழுந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, மராட்டியர் காலத்தில் மராட்டியர் தஞ்சைக்கு வந்தபோது அவங்க மூலமாக இந்த கலை அறிமுகமானது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ பொய்க்கால் குதிரை ஆட்டம்னா என்ன அப்படின்னா, போலச் செய்தல் என்னும் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தப்படும் கலைகளில் ஒன்று தான் இந்த குதிரை ஆட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா. அப்போ மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டு குதிரை வடிவமுள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டம் தான் என்னது, பொய்க்கால் குதிரை ஆட்டம். இதற்கு வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, புறவி ஆட்டம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று புறவி நாட்டியம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பெண்களும் ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அரசன் போலவோ அல்லது அரசி போலவோ வேடமிட்டு இந்த மாதிரி இந்த மரத்தாலான கால்கள் இருக்கு இல்லையா, இதை பொருத்தி இந்த குதிரை வடிவ கூட்டுக்குள்ளே இருந்து ஆடுறது தான் இந்த குதிரை ஆட்டம் அப்படின்னு சொல்கிறது. கலைஞர்கள் தங்கள் கால்களில் மறைக்கும் உயரத்திற்கு துணியை கட்டி கொள்கின்றனர். காலில் சலங்கை அணிந்தும், கால்களை சலங்கை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சலங்கை அணிந்தும் அரசன் அரசி உடையணிந்த கிரீடம் அணிந்தும் ஆடுகின்றனர். குதிரை மேல் ஏறி பயணம் செய்வது போன்று கடிவாளத்தை ஆட்டியும் காலை உயர்த்தியும் 4 புறமும் ஓடியும் ஆடுகின்றனர். கடிவாளத்தை பிடிச்சிட்டு காலை உயர்த்திய தூக்கி என்ன பண்ணுவாங்க, 4 புறமும் ஓடி ஓடி இந்த குதிரை ஆட்டத்தை ஆடுவாங்க. பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. இதில் எந்த பாடல்களும் ஒலிக்க மாட்டாங்க. என்ன இசைக்கருவிகள் ஒலிக்கப்படும் அப்படின்னா, நையாண்டி மேளமோ இந்த நாதசுரம் மட்டும்தான் இசைக்கப்படுது. இதை ராஜஸ்தானில் கச்சிக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க, கேரளத்தில் குதிரை களி அப்படின்னும் சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ நம்ம எப்படி குதிரை ஆட்டம் புறவி ஆட்டம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ராஜஸ்தானில் கச்சிக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆட்டத்தை, கேரளாவில் குதிரை களி அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது தப்பாட்டம். தப்பாட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது, தப்பு என்னும் தோற்கருவியை இசைத்து கொண்டே அதன் இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற நிகழ்கலையே தப்பாட்டம். கையில் வச்சுருக்காங்க இல்லையா, இதுதான் இந்த தோலாட செய்யப்பட்ட ஒரு கருவி. சரியா? இந்த கருவி மூலமாக என்ன பண்ணுவாங்க, ஒலி எழுப்பும்போது அந்த ஒலிக்கு ஏற்ற மாதிரி ஆடுறதான் என்னது, தப்பாட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆண்கள் மட்டுமே ஆடி வந்த இந்த ஆட்டம் தற்போது பெண்களாலும் ஆடப்படுகிறது. இது ஒரு காலத்தில் இந்த தப்பாட்டத்தை ஆண்கள் மட்டும்தான் ஆடிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ யாரெல்லாம் ஆடுறான்னு சொல்கிறாங்க, பெண்களும் இந்த ஆட்டத்தை ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டத்தை தப்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, தப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? தப்பு அப்படின்னா தவறு கிடையாது, வட்ட வடிவமாக அமைந்துள்ள ஒரு தோற்கருவி இல்லையா. இந்த கருவியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வட்ட வடிவமாக அமைந்துள்ள ஒரு தோற்கருவி தான் என்னது, தப்பு அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது எங்கெல்லாம் இந்த ஆட்டத்தை ஆடுவாங்க அப்படின்னா, இந்த கோவில்களில் திருவிழா வருது இல்லையா, திருவிழா காலங்களில் ஆடுவாங்க, திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் ஆடுவாங்க, அதாவது யாராவது இறந்துட்டாங்கன்னா அப்போ தப்பாட்டத்தை ஆடுவாங்க. அதே மாதிரி ஏதாவது விழிப்புணர்வு முகாம்கள் நடக்குது இல்லையா, அப்போ அந்த விழிப்புணர்வு முகாம்களில் இந்த தப்பாட்டத்தை ஆடுவாங்க. விளம்பர நிகழ்ச்சிகள், இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் தப்பாட்டமானது ஆடப்படுது. இன்னொன்று என்னென்ன அப்படின்னா, இது அடிக்கும் பொழுது தப்பு அப்படின்ற ஒலிப்பதால் அந்த ஒலியின் அடியாக தப்பு அப்படின்னு பெயர் பெற்றதாக சொல்கிறாங்க. இந்த இசைக்கருவியை ஒலிக்கும் போது என்ன ஓசை வரும்னு சொல்கிறாங்க, தப்பு அப்படின்னு ஓசை வரும் இல்லையா, அப்போ அந்த ஒலிக்கு ஏற்பாடுவதால் இதை தப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பெயர் வருது. புரியுதா? அடுத்தது, ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி பறை. பறைதல் அப்படின்னா சொல்லுதல் என்ற பொருள் வரும் இல்லையா. அப்போ ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அதற்கு என்ன இசைக்கருவி ஒலிக்கிறாங்க, பறையை பயன்படுத்துகிறாங்க. அந்த காலத்தில் மன்னர் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த
பறை அடித்து சொல்லுவாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து அரசன் மூலமாக ஏதாவது செய்தி சொல்ல வராங்கன்னா அந்த பறையோசையை ஒழித்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதனால் மக்களுக்கு சொல்வது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் என்ன சொல்ல நினைக்கிறானோ அந்த கருத்தெல்லாம் வந்து அந்த செய்திகள்லாம் வந்து மக்களுக்கு சொல்லுவாங்க. புரியுதா? தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெறுகிறது. மேலும் பறையாடல் பற்றிய செய்திகள் இலக்கியங்களிலும் காணப்படுகின்றன. இந்த பறை பற்றிய செய்திகள் வந்து இலக்கியங்களையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப அதன் இசைப்பு முறைகளும் ஆட்ட முறைகளும் வேறுபடுகின்றன. அதாவது தப்பாட்டம் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்காது. அது நடைபெறும் சூழலுக்கு ஏற்ப அதை இசைக்கக்கூடிய முறைகளும் அந்த ஆட்ட முறைகளை வந்து வேறுபாடு அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வட்டமாக ஆடுதல், இது எப்படி ஆடுவாங்க அப்படின்னா, ஒன்று வட்டமாக சுற்றி ஆடுவாங்க, அப்படி இல்லைன்னா 2 வரிசையாக இருந்து ஆடுவாங்க, எதிரெதிர் திசையில் இருந்து ஆடுறது. அப்படி இல்லைன்னா எல்லாருமே நேர் வரிசையில் ஒரே வரிசை நின்று ஆடுதல், இன்னொன்று குதித்து ஆடுதல், உட்கார்ந்து ஆடுதல், நடையாட்டம் முதலிய ஆட்டக்கூறுகள்லாம் வந்து இந்த ஆட்டத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது புலியாட்டம். புலியாட்டம் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, புலி மாதிரி வேஷம் போட்டு அந்த புலியோட அசைவுகள் மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த ஆட்டத்தை ஆடி காட்டுவாங்க. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும். இந்த புலியாட்டம் என்பது தமிழ் மக்களுடைய வீரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலியாட்டமும் ஒன்று. இந்த புலியாட்டத்தில் வந்து எந்த பாட்டோ எந்த வசனமோ வந்து இருக்காது. விழாக்களில் புலி வேடமிடுவோர் உடம்பெங்கும் புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ணக்கோடுகளை இட்டு துணியாலான வாளை இடுப்பில் கட்டிக்கொள்வர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்ல, உடம்பு முழுக்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளெல்லாம் இட்டு இந்த புலியால், அந்த புலியோட வால் இருக்கு இல்லையா, அதை துணியால் என்ன பண்ணுவாங்க செய்து இடுப்பில் கட்டிக்குவாங்க. கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தவங்க தப்பு மேலே வாசிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒருவரோ அல்லது இருவரோ என்ன பண்ணுவாங்க, இந்த புலியாட்டத்தை ஆடுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. புலியாட்டம் அப்படின்னா புலி என்ன பண்ணோம், பதுங்கி பாயும், குதிக்கும், தாவும் இல்லையா, அது மாதிரி புலியை போன்று நடந்தும் பதுங்கியும் பாய்ந்தும் எம்பி குதித்தும் நாக்கால் வருடியும் பற்கள் தெரிய வாயை பிளந்தும் உரிமையும் பல்வேறு அடவுகளை வெளிப்படுத்துகின்றனர். அப்போ அந்த அடவுகளை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, புலி எப்படி பாய்ந்து பதுங்குது இல்லையா, அந்த மாதிரி அந்த அடவுகளை வந்து இந்த ஆட்டத்தில் வெளிப்படுத்தி ஆடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தெருக்கூத்து. தெருக்கூத்து அப்படின்னு சொல்கிறது இன்று நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வருகின்ற ஒரு கலை தான் தெருக்கூத்து. இந்த பெயர் அதுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, அது நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்தது. இந்த தெருக்கூத்து என்பது என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு வந்து மேடையெல்லாம் வைத்திருக்க மாட்டாங்க. சாதாரணமாக மக்கள் கூடக்கூடிய இடத்துல தான் வந்து அந்த தெருக்கூத்து என்பது நடைபெறும். கூத்து வந்து இசையோடு கூடிய உடல் அசைவியக்கத்துடன் தொடர்புடையது. இதை வந்து உடல் அசைவுகளால் என்ன பண்ணுவாங்க, இந்த கூத்தை வந்து நிகழ்த்துவாங்க. திறந்த வெளியை ஆடுகளமாக்கி ஆடை அணி ஒப்பனைகளுடன் இது வெளிப்படுத்தப்படுகிறது. களத்து மேடுகளில் நிகழ்த்தப்பட்ட தெருக்கூத்து தெரு சந்திப்புகளிலும் நிகழ்த்தப்படுகிறது. இது வந்து களத்து மேட்டு இடத்துல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே தான் வந்து இந்த தெருக்கூத்து நடந்தது. இப்போ வந்து இந்த ஒவ்வொரு தெருக்களும் சந்திக்குது இல்லையா, அந்த இடத்துல மட்டும் இந்த தெருக்கூத்து இப்போது நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோவில் சார்ந்த ஒரு கலையாக ஆக்கப்பட்டது. இப்போ கடவுளுடைய அவதாரங்களாக இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையை வந்து கதைக்களமாக கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய திறனை வந்து வெளிப்படுத்துவாங்க, கூத்து மூலமாக வெளிப்படுத்துவாங்க. புரியுதா? இப்போ வந்து கோவில் திருவிழாக்களில் வந்து தெருக்கூத்து என்பது நடைபெற்று வருகிறது. இதில் வந்து ஒரு கதையை இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைந்து வழங்குவர். இது ஆடும் பொழுது ஏதாவது ஒரு புராண கதைகளை ஏதாவது ஒரு கதை எடுத்துகிட்டு அதில் வந்து வசனத்தோடைய ஆடல் பாடல் தன்னுடைய மெய்ப்பாடு அப்படின்னா உடல் அசைவுகளால் வெளிப்படுத்தக்கூடியது தான் மெய்ப்பாடு அப்படின்றது. இதெல்லாம் சேர்த்து வந்து இந்த தெருக்கூத்தை வந்து அவங்க நடத்துவாங்க. திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இது இருக்கிறது. அடுத்தது தெருக்கூத்து அப்படின்றது
வேளாண்மை செய்பவரின் கலையாகவும் இருக்கிறது அப்படின்றாங்க. ஏன் இதை வேளாண்மை சார்ந்த கலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வேளாண்மை என்பது என்னது? பயிர் தொழில் செய்யக்கூடியதான் வேளாண்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன வேணும்? மழை வேணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கலையை வந்து நிகழ்த்துவாங்க. அர்ஜுனன் தபசு என்பது மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இது இருக்கிறது. அடுத்தது, கூத்து கலைஞர், கூத்தை கற்றுக் கொடுப்பவர் ஆகியோரின் அடிப்படையிலும் காலம், இடம் போன்றவற்றின் அடிப்படையிலும் கூத்து நிகழ்த்தப்படுவதில் சிறு சிறு மாறுபாடுகள் உள்ளன. அதாவது கூத்து கலைஞரையோ இல்லை கூத்து கற்றுக் கொடுப்பவரை இவங்க அடிப்படையாக வச்சு அந்த இடம், காலம் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு இந்த கூத்து நடந்ததில் சின்ன சின்ன மாறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெருக்கூத்து பொழுதுபோக்கு கூறுகளை பெற்று நாடகமாக வளர்ச்சி அடைந்துள்ளது. இதனை கதகளி போன்று செவ்வியல் கலையாக ஆக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த தெருக்கூத்தை வந்து செவ்வியல் கலையாக மாற்ற வேண்டும், அதற்கான முயற்சிகள் வந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தோற்பாவை கூத்து. அதாவது தோலில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவும் திரைச்சீலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது தோற்பாவை கூத்து. இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த திரைச்சீலையில் இந்த விளக்கோட ஒளியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கதைக்கேற்ப இந்த வெட்டு வரைபடங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த வரைபடங்களை வைத்து உருவங்கள்லாம் செய்து என்ன பண்ணுவாங்கன்னா திரைச்சீலை பின்னாடி இதை வந்து அசைத்து காட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் அந்த திரைச்சீலைக்கு பின்னாடி அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதையெல்லாம் வந்து உரையாடியோ இல்லை பாடலாவோ பாடியோ என்ன பண்ணுவாங்க, இந்த தோற்பாவை கூத்தை வந்து நிகழ்த்துவாங்க. சரியா? தோலாலான பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலையாதலால் தோற்பாவை என்னும் பெயர் பெற்றது. இதுக்கு எப்படி தோற்பாவை அப்படின்னு பெயர் வந்துச்சுன்னா, தோலால் ஆன பாவையை கொண்டு நிகழ்த்தப்படுகின்ற கலை, அதனால் இது தோற்பாவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கலை நிகழ்த்தும் போது இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, இசை, ஓவியம். ஓவியம்னா இந்த வரைஞ்சிருக்காங்க இல்லையா, வரைந்து தானே அதை வெட்டி இருக்காங்க இந்த மாதிரி. அதனால் இசை, ஓவியம், நடனம், நாடகம், பல குரலில் பேசுதல் ஆகியவை இணைந்துள்ளன. இதை ஒரே நபரே வந்து ஆண்களுக்கும் குரல் கொடுப்பாங்க, பெண்களுக்கும் குரல் கொடுப்பாங்க, சிறுவர்களுக்கும் குரல் கொடுப்பாங்க, வயதானவர்கள் வந்து அவங்களுக்கும் குரல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல குரலில் பேசுறது இது எல்லாமே இணைந்தது தான் வந்து இந்த கலை. இப்போ இந்த கூத்து வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த திரைச்சீலை இருக்கு இல்லையா, அதோட நீள அகலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பாவையோட அமைப்பும் எண்ணிக்கையும் இருக்கும். இப்போ பெரிய திரைச்சீலையாக இருந்தால் நிறைய வந்து அதில் இந்த தோற்பாவைகள்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி திரைச்சீலை வந்து ரொம்ப நீளமாகவும் அகலமாகவும் இருக்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கூத்தை வந்து அவங்க நிகழ்த்த முடியும். இந்த பாவை கூத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பாவை குறித்த செய்திகள் வந்து சங்க காலம் முதலே வந்து இந்த செய்திகள் இடம்பெற்று வருகிறது அப்படின்றாங்க. சங்க காலம் முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன. திருக்குறளில் மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகளை காண முடிகிறது. ஊர் ஊராக சென்று நிகழ்த்துகிற கூட்டு குடும்ப கலையாக தோற்பாவை கூத்து விளங்குகிறது. தோற்பாவை கூத்து, கையுறை பாவை கூத்து, பொம்மலாட்டம் என்பனவாகவும் மாற்றம் பெற்றுள்ளது. இந்த தோற்பாவை கூத்து தான் இப்போ வந்து கையுறை பாவை கூத்து. இந்த கைகளில் பொம்மைகளை வைத்து அதை பேசுகிற மாதிரியே ஒளியை பேசுவாங்க இல்லையா, அது. அதே மாதிரி இப்போ நமக்கு தெரிஞ்சது பொம்மலாட்டம். பொம்மலாட்டம் வந்து நீங்கள் பள்ளி பருவங்களில் கூட இந்த பள்ளிகளில் வந்து நிகழ்த்துவாங்க பொம்மலாட்டம் அப்படின்றது. சரியா? இது வந்து தோற்பாவை கூத்துலேருந்து மாற்றம் பெற்றதா இந்த பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. நிகழ்கலைகள் ஊரக மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்திருக்கின்றன. இவை கற்றோராலும் மற்றோராலும் விரும்பப்படும் கலைகளாக உள்ளன. உழைப்பாளிகளின் உணர்வுகளாக உள்ளன. மக்களின் எண்ண வெளிப்பாடாக, வாழ்க்கையை காட்டும் கண்ணாடியாக, மக்களின் சமய வழிபாட்டிலும் வாழ்வியல் நிகழ்வுகளிலும் பிரிக்க முடியாத பண்பாட்டு கூறுகளாக இந்த நிகழ்கலைகள் விளங்குகின்றன. இப்போ அடுத்தது இவர் யார் அப்படின்னா, தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர்.
நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். இவர் தமிழ்நாட்டின் வழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர். அதே வேளையில் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர். அவர்தான் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின. இந்தியாவில் மட்டுமன்றி உலகின் பல்வேறு நகரங்களிலும் இவரது நாடகங்கள் நடத்தப்பட்டன. இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றார். நாடகக்கலையை மீட்டெடுப்பதே என் குறிக்கோள் என அதற்காக பாடப்பட்டவர் தான் யாரு? நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. இப்போ அடுத்தது இதில் இருக்கக்கூடிய குருவினா பார்த்தீங்கன்னா இரண்டு குருவினாக்கள் மட்டும்தான் இருக்குது. இரண்டாவது பார்த்தோன்னா படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ்த்துக்களை குறித்து 2 வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் எழுதுக. இப்போ இந்த நிகழ்கலையில் இது பரதநாட்டியம், இது கரகாட்டம் இல்லையா? இதை குறித்து நீங்களே என்ன பண்ணோம்? 2 வினாக்களும் அந்த வினாக்களுக்கு விடையும் நீங்கள் எழுதணும். அடுத்து இதில் 2 நெடுவினா இருக்குது. இந்த காணொலியை பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? குருவினா நெடுவினாக்களை அழகாக தலைப்பு எழுதி நீங்கள் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதியிருக்கணும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான வினாக்கள் தான். தப்பாட்டம் பற்றியோ தோற்பாவை கூத்தோ நீங்கள் திரும்பவும் நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு அது எளிமையாக புரிஞ்சிடும். இந்த பாடப்பகுதியும் ரொம்ப எளிமையான ஒரு பாடப்பகுதி. சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப இந்த ஒரு பாடத்தை உங்கள் புத்தகத்தை வைத்து முழுசாக நீங்கள் வாசித்து பார்க்கணும். அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.